ஹாய் வணக்கம், நான் உங்கள் செல்வி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். என்னடா காலையில் இப்போ பாலை காமிக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் வீட்டுக்கு எங்கள் அத்தை வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நான் எப்போயுமே இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ போட்டால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இல்லாட்டா அவங்களுக்கு காஃபி பிடிக்கவே பிடிக்காது. காஃபின்னா வேண்டாம், டீனா தான் குடிப்பேன் அப்படின்றவாங்க. எங்கள் அத்தை எப்போயுமே சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஏதாட்டும் ஒரு வேலை செய்யும்போது அத்தை எனக்கு வயசாகிட்டுத அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, வயசாயிட்டுன்னு சொல்லவே கூடாது, நம்ம உடம்புக்கு தான் வயசாகும், மனசுக்கு வயசு ஆகவே ஆகாதுன்னு எப்போயுமே எங்கள் அத்தை சொல்கிற ஒரே ஒரு மொழி, அந்த பழமொழி இந்த ஒன்று தான். ஆனால் உண்மை தான். எங்கள் அத்தை இப்போவும் ஆரோக்கியமாக தான் ஆண்ட புண்ணியத்தில் இருக்காங்க. இப்படி தான் இருக்கணும். ஆனால் எங்கள் அத்தை சொல்கிறத ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் சொல்லுவேன். உண்மை அதுதாங்க. இந்த வார்த்தையை அவங்க 25 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டி சொன்னாங்க. இப்போ நான் 25 வருஷம் கழித்து அதை சொல்கிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை அப்படி தான். அந்த காலம் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்ற போகலாமேன்னு செடிக்கு தண்ணி ஊற்ற போயாச்சுங்க. இன்றைக்கி பார்த்தா பூவே கிடையாது. பூவே கிடையாதுன்ட்டு அப்படியே கீழே போய் நம்ம டாமியலுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு பாருங்கள். நம்ம டாமியை அன்னைக்கு படுத்தது இன்னும் எந்திக்கவே இல்லை. அப்பப்போ எந்திக்கும், கீழே போய் பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்து படுத்துரும். எங்கள் அத்தைக்குன்னா நாய்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நாய்க்குட்டின்னா ரொம்ப செல்லம். அதனால் அவங்க எந்த நாயை பார்த்தாலும் ஆசையாக பார்ப்பாங்க, ஆசையாக நீவி ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நம்ம டாக்டர் சொன்னார், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் நம்ம டாமியை. அவர் சொன்னார், நீங்கள் எப்போயுமே மட்டன் சிக்கன் வைக்காதீங்க, அதுகளுக்கு நீங்கள் பால் சோறு வைங்க, தயிர் சோறு வைங்க. இப்போ வாரத்தில் 3 நாள் மட்டன் சிக்கன் கொடுங்க, வாரத்தில் 3 நாள் பால் தயிர்னு கொடுங்க, ஒரேடி நீங்கள் மட்டன் சிக்கன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதைத்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. குட்டீஸ்களுக்கு கூட நீங்கள் அப்படி தான் செய்யணும். ஏன்னா அந்த வெயில் நேரத்தில் நீங்கள் வித்தியாசமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு சுகம் இல்லாமல் வந்துடும் அப்படின்ட்டாங்க. இது என்னடா பம்பா போச்சு அப்படின்ட்டு, சரி அப்படின்ட்டு இனிமேல் அப்படியே செய்வோன்ட்டு இப்போ வாரத்தில் 3 நாள், ஒரு நாள் தயிர் சோறு, ஒரு நாள் பால் சோறு, இப்படி தான் ஒரு நாள் மீன் சோறு, இப்படி தான் வச்சுருக்கு. மிச்சம் 3 நாள் தான் வேறு எதாட்டும் எடுத்துக்கிட்டுறது. எங்கள் அத்தைக்கு நான் அப்பப்போ வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் அத்தை சும்மா ஒரே இடத்துல உட்கார்ற அவங்களுக்கும் மாய்ச்சலாக இருக்கும். அவங்களுக்கு மாய்ச்சலாக இருக்குங்கிறத விட அவங்க ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையை நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த வேலையை பார்க்கும்போது ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும், அதில் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால தான் சின்ன சின்ன வேலைகளையும் அத்தை இதை செய்யுங்க, அத்தை அந்த வெங்காயத்தை உரிச்சிட்டாங்களேன், அந்த வெள்ளைப்பூடை உரிச்சிட்டாங்களேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அத்தை அதையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், வெங்காயத்தை தான் உரிங்கன்னு தேங்காவை நான் வெட்டிக்கிட்டு இருந்தேன். உடனே அவங்க சொன்னாங்க, இந்த வெள்ளைப்பூடு உரிச்சவா வெங்காயத்தை உரிச்சவா இந்த தேங்காவை நான் வெட்ட மாட்டேனா அப்படின்னாங்க. அத்தை தேங்காய் வெட்டுவீங்களா அப்படின்னு. எதுக்கு தேங்காய் நான் வெட்ட மாட்டேனா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க தனியாக சமையல் பண்ணி ரொம்ப காலம் ஆச்சு. அதனால தான் நான் அவங்க இதை செய்ய மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னாங்க. சரி, இனிமேல் நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு தேங்காவை அவங்கக்கிட்டே கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? அந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி தான் அவங்களே நம்ம சின்ன பிள்ளை மாதிரி தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ நான் அவங்கள கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதை என் பிள்ளைங்க கவனிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கள் அத்தையை நான் கவனித்தா என் பிள்ளைங்க, என் மருமகான்னு என்னை கவனிப்பா இல்லையா? அந்த பொண்ணுக்காக வேண்டி தான் அவங்கள நான் குழந்த மாதிரி ஆக்கி நினச்சி வச்சு அவங்கள கவனிக்கேன். பாருங்களேன், எங்கள் அத்தைக்கு கூழ் கொடுக்கும்போது நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கு பாயிற மாதிரி என் மகள் ஒரு கிளாஸ் அதை வாங்கிக்கிட்டா. அவங்களுக்கு எங்கள் அத்தைலாம் வந்தால் ஜாலி தான். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுப்பேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ஆட்டம் அவங்க வயிற்று நிறைக்கணுமே நினப்பேன். அவங்க என்ன சுகர் ப்ரெஷர்காரங்க, அதனால் அவங்க டாக்டர்கள் சொல்லுவாங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் ஏதோ ஒன்று கொடுக்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு வயிறு பசிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பாருங்கள், நம்ம வீட்டில் 75 இன்ச்சு டிவி வாங்கணும், இந்த சுவத்தில் தான் மாட்டணும்னு நம்ம நினச்சோம். ஆனால் டிவி மாட்ட அவன் வரவே இல்லைங்க. டிவி ஒரு வாரம் ஆச்சு. இனிமேல் நம்ம முயலுக்கு சாப்பாடு வைக்கணுங்க. முயலுக்கு சாப்பாடு வச்சுட்டு பேசலாம்.